compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இங்கே வருகின்ற அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெள்ளிவாக்கத்தினுடைய தொகுதியினுடைய சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு விஷயத்தை கோடிட்டு சொல்லியிருக்காங்க. எவர் ஒருவர் ஒரு கல் பிடுங்கப்பட்ட நிலையிலே ரத்தம் சொட்ட சொட்ட வழியோடு வந்தாலும் எதிராளி வரும் வரை அவருக்கான நீதியை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடியவர் 2 கண்ணும் பிடுங்கப்பட்டு வர முடியாத நிலையில இருந்தால் என்ன செய்வது என்பதுதான் அதற்கான ஒரு அர்த்தம். அதே போலதான் தலைவர் தளபதி அவர்கள் வாய் திறக்கும் முன்பு வரைக்கும் இது பாசிசத்திற்கான முகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே வாய் திறந்து அவர் சொல்லும் போதுதான் எதிரிகள் யார் என்பதை நமக்கு அடையாளம் காட்டி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பாதுகாவலனாக நான் நிற்கிறேன்னு 75 ஆண்டுகளுடைய வரலாற்றுல ஒரே ஒரு ஆள் இருக்கக்கூடிய ஒன்றியத்திலையும் இருக்கக்கூடிய இங்க மாநிலத்திலையும் ஆளக்கூடியவர்களை இன்றைக்கு அலற விட்டுக் கொண்டு பாசிசவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு எளிமையான வலிமையான தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறாரு. இந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்காக முதல் மாநாட்டுல என்ன சொன்னாரோ அதேதான் இன்றைக்கும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதன் படை தளபதியாக இந்த சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை இங்க களமிறக்கி இருக்கிறாரு. அவருடைய இன்னைக்கு இஃப்தார் விருந்துக்கு நாமளும் கலந்துகிட்டதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரமலானுடைய நல்வாழ்த்துக்களை சொல்வதற்காக அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அந்த 30 நாட்களாக உண்ணாமல் இருந்து தன்னுடைய இறைப்பணியை இன்றைக்கு நிறைவேற்றி விரதம் முடியக்கூடிய நேரத்தில் பெரிய தெரிந்து ஒரு நல்ல ஒளிமயமான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய நேரம் இது. நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் துறை தெரிந்தவுடன் நாளைக்கு இந்தியா முழுவதும் ரமலான் பண்டிகையில் சகோதர சகோதரிகள் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் பகிரக்கூடிய நாள். இல்லாமை ஒழிய வேண்டும், ஏழ்மை ஒழிய வேண்டும், ஏழ்மையாய் இருப்பவர்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கொடுக்க வேண்டும் என்பது நபிகள் அவர்களுடைய வாக்கு. அந்த வாக்கின்படி வெறுப்பை நம் மீது
எப்பெல்லாம் சொல்றாங்களோ அவர்களுக்கு அன்பை மட்டுமே நாம் கொடுக்க வேண்டிய ஒரு பண்டிகை நாளைக்கு. நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகமும் சரி, நம்மளுடைய தலைவரும் சரி, இத்தாரை நோம்புடன் கழித்து ஒரு பெரிய மெசேஜ தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கே கொடுத்தாரு. தமிழக வெற்றிக் கழகம் எப்பொழுதும் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருப்போம், உறுதியாக இருப்போம், உறுதியாக இருப்போம். எப்பொழுதும் பெரியாருடைய வழியிலும் அம்பேத்கருடைய வழியிலும் எப்பொழுதும் நம்முடைய பயணத்தை தொடர்வோம். நம்முடைய அன்புக்குரிய காகிதம் இல்லத்தும் அவர்களுடைய வழியில் எல்லோரும் சமம் என்கின்ற சிந்தனையுடன் நாம் பயணிப்போம். தமிழ்நாட்டில் நாங்கள் உறுதியாக ஒரு மத சார்பற்ற எல்லோரும் சமம், எல்லோருக்குமான நம்பிக்கையை நாங்கள் மதிக்கக்கூடியவர்களாக, ஒரு அன்பை செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் எப்பொழுதும் பயணிப்போம் என்பதை உறுதியுடன் கூறி, தமிழ்நாட்டு பண்டிகைகள் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் இல்ல, இங்குள்ள இந்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் சரி, கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களும் சரி, எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் உங்களுடைய பிரியாணியாக காத்திருக்கோம். உங்களுடைய அன்பு நல்ல காத்திருக்கோம். எல்லோரும் அன்புடன் பகிர்ந்து உங்களுடைய இறை நம்பிக்கையில் பங்கெடுத்து அந்த இறை நம்பிக்கையில் சகோதரத்துவத்தையும் உருவாக்கிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம். அதில் நாம் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை பதிவு செய்து உங்களுடன் இந்த நோன்பை துறந்து ரம்ஜான் பண்டிகையில் உங்களுடன் இணைந்து ஒரு மகிழ்ச்சியோடு தமிழக வெற்றிக் கழகமும் சரி, நாங்களும் சரி, தலைவரும் சரி, உங்களோட நாளைக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். எல்லோருக்கும் எங்களுடைய ரமலான் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.